இல்ல விலை குறைவு தொடர்ச்சியா போகுமா அப்படின்றத விட, ஏற்ற இறக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பா ஒரு இந்த ஏற்றம் இறக்கம்ன்றது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, ஒரு அன்சர்டனிட்டி பீரியட் நிலவுது. பொருளாதார இதில வந்து ஒரு நிரந்தரமான இதுதான் அப்படின்ற மாரி இல்ல. திடீர்னு நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உலக மூலை முடுக்குலேருந்து ஒண்ணு தோணுது. அதுக்கப்புறம் அது சரியாகுது. இந்த மாரிலாம் வர்றப்போ, இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால எப்பயுமே இந்த தருணம் நல்ல தருணம். இறங்கியிருக்கா? இன்னைக்கு ஒரு ரூ. 1560 ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்கு. பரவால்ல நல்லா இருக்கு. பரவால்ல. இந்த டைம்ல நம்ம வாங்கலாம். ஏன்னா அடுத்த நாள் பார்த்தோம்னா திருப்பியும் ஒரு ரூ. 500 வித்தியாசம் போயிடுது. ஒரு சவரன் ஒண்ணுக்கு ரூ. 2000 ரூ. 3000 வித்தியாசம் வந்துருது 2, 3 நாள்லயே. அதனால யாராலுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. இன்னும் நெறைய இறங்குமே அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறத விட, அப்படி ஒரு சின்ன அட்வைஸ் எப்படி குடுக்குறேன்னா, இன்னைக்கு நீங்க 100 கிராம் எடுக்கலாம்னு வச்சிருக்கீங்க. ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கீங்க 100 கிராம் அப்படின்னா, இப்போ குறைஞ்சிருக்கு. ஒரு 50 கிராம் எடுத்துக்கங்க. நாளைக்கு நாளான்னைக்கு திருப்பி குறைஞ்சதுனா, அப்போ ஒரு 25 கிராம், இல்ல 50 கிராம் எடுங்க. அப்போ ஆவரேஜா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வருமே வருமேன்னு காத்துக்கிட்டே இருந்தோம்னா, லாஸ்ட்ல எடுக்க முடியாம போயிடும். அதுக்குள்ள விலை ஏறிடும். அந்த மாரி நெறைய